இன்றைக்கு ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் கொடுக்கின்ற கல்வியோடு சேர்த்து அவர்கள் ஊட்டுகின்ற ஒழுக்கம் அந்த மாணவனுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும். பின்னடைவில் இருக்கின்ற ஒரு மாணவனை அவர்கள் ஊக்குவித்து அந்த மாணவனை ஃபோக்கஸ் பண்ணி அவனை முன்னேறுவதற்கான வழிகளை ஒரு ஆசிரியர் வழிவகுத்து கொடுத்தாருன்னு சொன்னால், அந்த மாணவன் ஒரு சமுதாயத்தில் முன்னேறி இருக்கின்ற ஒரு நிலைக்கு அவன் மாறுவான். இன்றைக்கு கவலைக்குரிய விடயம், அதிகமான மாணவர்களை சந்திக்க கிடைக்கின்ற பொழுது அவர்கள் சில சந்தர்ப்பங்கள் அழுது சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், என் வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை, வீட்டில் என்னுடைய தாய் தாப்பன் யாராவது ஒருவருக்கு சண்டை, அந்த நிம்மதி இல்லாமல் பாடசாலையில் வந்து நான் அந்த யோசனையில் வகுப்பில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நான் டவுட் கேட்கறதுக்காக என் டீச்சர்கிட்ட சேர்கிட்ட நான் முன் வருகின்ற பொழுது என்னை அவர்கள் தட்டி விடுகிறார்கள். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு அதிகமான ஆசிரியர்கள் அவர்களுடைய வெற்றியாக நினைக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், வகுப்புல முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனை வளர்த்துடுறது தான் அவர்களுடைய வெற்றின்னு நினைத்து கொண்டிருக்கிறார். இதுவல்ல சகோதரர்கள் வெற்றி. வகுப்புல பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாணவனை அவனை ஸ்பெஷலாக கவனித்து அவனுக்குரிய வழிகாட்டல்களை கொடுத்து அவன் எந்த காரணத்தினால் பின்னடைவை சந்திக்கிறான் என்று பார்த்து அதற்குரிய தீர்வுகளை செய்து கொடுத்து அவனை ஒரு முன்னிலைக்கு கொண்டு வருவதுதான் ஒரு உண்மையான ஆசிரியர் இருக்கக்கூடிய வெற்றி. எனவே இப்படியாப்பட்ட விடயத்தை நாங்கள் கவனித்தோம்னு சொன்னால், ஒரு சமுதாயத்தில் ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்காக, ஒரு ஊரினுடைய முன்னேற்றத்துக்காக அதிகமாக பங்கு வகிக்கக்கூடியது ஒரு பாடசாலை. ஆனால் அந்த பாடசாலைகள் எப்போது மார்க்க விடயத்தில் அவர்கள் கோட்டையை விடுகிறார்களோ அப்போது அந்த ஊர் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டு இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது.